கவலைங்கிறது இயல்பான ஒரு உணர்வு. அதுவும் 2 நிமிஷம் தான் இருக்கும். அந்த அதிர்வுகளை பதிய வச்சுக்காதீங்க. அந்த 2 நிமிஷத்துல தெளிவுபட்டு போயிடுங்க. கவலைங்கிற உணர்வு எப்படி உங்களுக்கு வயிற்றுக்கு எடுக்கும்? என்ன நீங்க பேசுறீங்க? அது ஒரு உணர்வு சம்பந்தமானதானே அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம், எல்லாத்துக்கும் உதாரணம் கொடுத்துட்டு தான் வரேன். சின்ன உதாரணம் கொடுக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் நிறைய சேர்த்துக்குங்க. 160 மந்திரத்துல இதை சொல்லத்தான் இழுத்துட்டு போறாரு. ஆனா சொன்னது இதுதான். ஆக்ஷன் அங்க, ரியாக்ஷன் இங்க. நான் எப்படி சார் ரியாக்ஷன் பொறுப்பாவேன்? என்னையா நீங்க கோபக்காரன் சொல்றீங்க? நான் பொறுப்பே கிடையாது. நான் செய்த வேலைக்கு நான் பொறுப்பெடுக்கலாம். நான் செய்த வேலைக்கு பலன் கிடைக்கலாம். அவன் வேலை செய்யறான், எனக்கு பலன் கிடைக்குது. வலது கையில இப்படி பாருங்க, வச்சு இப்படி தொட்டு பார்க்கணும். இந்த மணிக்கட்டு ரேகை, நான் வாயில சொல்றது கேட்டாலே உங்களுக்கு புரியும். அதனால பார்க்கணும், ரொம்ப சிரமப்படாது. கையில இருக்கிற மணிக்கட்டு ரேகையில இருந்து கை கட்டை விரல் பக்கமா தொடங்குற ரேகையில, மணிக்கட்டு ரேகையில வெள்ளை நிறமும் கருப்பு நிறமும் தோல் சேர்ற ஒரு ஜாயிண்ட்ல இந்த 3 விரலை இப்படி வைக்கிறீங்க. சரியா? முதல் விரல் காற்று வேதிக்கு, பாடியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பயப்படாதீங்க. அதை பார்த்துக்கிறதுக்கு அதுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கு. அதை மாத்திரம் மதிச்சா போதும். பயப்படுறதால எந்த லாபம் கிடையாது. ஏன்னா ஏன் பயப்படுவானான்ற சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்ட் நினைக்காதீங்க. இந்த உடம்பு, நீங்க பார்த்த பிரபஞ்சம், நீங்க பார்த்த பஞ்சபூத சக்தின்றது ஸ்தூல பிரபஞ்சம். சூக்ஷ்மத்தை சொல்லியே கொடுக்கல உங்களுக்கு. நான் இது வரைக்கும் ஸ்தூல பிரபஞ்சத்தை சரி பண்றதுதான் சொல்லி கொடுத்தேன். அப்ப சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? 10 நிமிஷத்துல சொல்லி தரணும். சூக்ஷ்ம பிரபஞ்சம்ன்றதுதான் உங்களுடைய உடம்புல தெரிவிக்கிற சுவைகள். நம்ம இது வரைக்கும் இன்னும் ஒண்ணு சொல்லலன்னு நினைக்கிறேன். நெருப்பு சக்தி குறைஞ்சா அது எப்படி டயக்னோஸ் பண்றது சொல்லி தரல. நீர் குறைஞ்சா கண்டுபிடிச்சிக்கலாம், காதல கண்டுபிடிச்சிக்கலாம். காத்து குறைஞ்சா மூக்க கண்டுபிடிச்சிக்கலாம். மண்ணு குறைஞ்சா உதட கண்டுபிடிச்சிக்கலாம். ஆகாயம் கண்டுபிடிச்சா கண்ணில் கண்டுபிடிச்சிக்கலாம். நெருப்பு சக்தி உடம்புல எந்த மாற்றம் தெரிஞ்சாலும் நாக்கு தான் நெருப்பு. ஒரு ஆளை கத்தி வச்சு கொள்ளலாம், தூக்கு கொள்ளலாம். ஆனா சும்மாவே நாக்குல ஒரே ஒரு வார்த்தை சொன்னா அவனே ரயில்ல மூணு வந்து செத்துருவான். பொசிக்கலாம் அவனை. நாக்கு மிக சக்தி வாய்ந்தது. இதயம் நாக்குல கோடு கோடா இருக்குது, நாக்குல பலமா இருக்குது, நாக்குல வெள்ளை வருது அப்படின்னா உங்க உடம்புல இருக்கிற நெருப்பு சக்தி சமநிலையில் இல்லை. சரி பண்ணிக்கங்க. பெருசா ஆகிறதுக்கு முன்னாடி நாக்க பார்த்தா எப்படி இருக்கணும்? செக்கச்செவேல் அழகா இருக்கணும். அப்படி பார்க்கணும். அது எப்ப இருக்கும்? பசி எடுத்து சாப்பிட்டாதான் இருக்கும், தாக எடுத்து தண்ணி குடிச்சா இருக்கும், தூக்கம் வரும்போது தூங்கினதான் இருக்கும், சோம்பேறித்தனமா இருக்கும்போது உழைச்சதான் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஞாபகம் வச்சு. சோ உடல் திரும்ப திரும்ப கேட்கறது இந்த 5 தான். இந்த 5ஐயும் நாம சூக்ஷ்ம பிரபஞ்சம் மூலியமா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். சூக்ஷ்ம இல்ல, இது ஸ்தூலம். அவுட்டர் சரியாயிடுச்சு. இதை நிர்வாகம் பண்றது இந்த மனசு தானே. சொல்லுது பசி எடுத்தா சாப்பிடுன்னு. ஆனா குலாப் ஜாமுன், சுகரு, இந்த மாதிரி யாரும் இல்லாத போது வீட்டுல இல்லாத போது சாப்பிடணும் தோணுதா? தோணலையா? என்னமோ ஒண்ணு நம்மளை டிரைவ் பண்ணுது, இழுத்துன்னு போயிடுது, நம்மளை மீறி நடக்குது. அப்போ இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை ஸ்தூல பிரபஞ்சம் நிர்வாகம் பண்ணாலும் இந்த பூமி உருவாகிறதுக்கு முன்னாடி சூக்ஷ்ம பிரபஞ்சம் உருவாச்சுல, ஹிரண்ய கர்ப்பன் அப்படி ஒண்ணு உருவாச்சு. அந்த உள்ள வச்சிருப்பாங்க நமக்குள்ள. அது என்ன பண்ணோம்னா உணர்வுகள் மூலியமா வாழக்கூடிய ஒரு விஷயம். பசிதாக தூக்கம்ன்றது ஸ்தூல பிரபஞ்சம். சூக்ஷ்ம பிரபஞ்சம் என்னன்னா உணர்வுகளான நம்மளுடைய குணங்களான பயம், கோபம், துக்கம், கவலை, பொறாமை. இந்த 5 குணங்களும் உங்களுடைய உறுப்புகளை ஆட்டி படைக்கும். பெண்டு நிமித்திரும். கோபமே படக்கூடாதுன்னு நினைச்சுட்டு இருப்போம். 4 தடவை கேட்டா போதும். சார் உங்க பேர் என்ன? சுந்தரம். உங்க பேர் என்ன? சுந்தரம். உங்க பேர் என்ன? 5வது தடவை கேட்டா அறிவு இருக்கடா உனக்கு? எத்தனை தடவை சொல்லு? கோபம் வந்துருச்சா? சோ அப்ப என்ன நடக்குதுன்னா நம்மள மீறி ஏதோ ஒண்ணு நடக்குது. அப்போ எங்கேயோ ஒண்ணு என்ன பிடிச்சி மாட்டி இழுக்குது.
நான் ஒழுங்கா இருந்தா கூட அது பிடிச்சி இழுக்குது. அப்போ இந்த கோபம்ங்கிற ஒரே ஒரு விஷயம் நேரடியா கல்லீரலை பாதிக்கும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பெரலைஸ் அட்டாக் ஆனவங்க, வலது பக்கமா அட்டாக் ஆகி வாய் பேச முடியாதவங்கள யாரையாவது நீங்க இன்னைக்குல இருந்து சந்திச்சீங்கன்னா, அந்த பெரலைஸ் அட்டாக் எப்ப ஆச்சுன்னு கேளுங்க. கரெக்டா அதிகமா கோவப்பட்ட அன்னைக்கு தான் இருக்கும். விசாரிங்க. நான் இது வரைக்கும் 100 பேருக்கு மேல விசாரிச்சு, நீங்களும் விசாரிங்களேன். ஆவணப்படுத்துங்க, பதிவு பண்ணுங்க, அடுத்த தலைமுறை யாராவது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கோபம்ங்கிற ஒரு உணர்வு நேரடியாக கல்லீரலை பாதிக்கும். கல்லீரல் பாதித்தால் தசைநார்கள் பாதிக்கும். தசைநார்கள் பாதித்தால் ஞாபகம் வச்சு, அவர் பேரையே அவர் ஒழுங்கா சொல்ல முடியாது. வாய்க்கு உடைக்கும், நாக்கு பண்ணணும். ஞாபகம் வச்சு, பயம்ங்கிற ஒரு உணர்வை தொடர்ச்சியா நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த உடம்புக்கு சிறுநீரகம் பாதிக்கும். பயத்துக்கும் சிறுநீரகத்துக்கும் என்ன? ஸ்கூல் பையன் ஹோம்ஒர்க் பண்ணல, சார் கேட்டாரு, ஏன்டா கொண்டு வரல? யூரின் போயிட்டான். போனானா நம்மளே கூட போயிருப்போம், ஒத்துக்க மாட்டோம். பயம்ங்கிற ஒரு உணர்வு நேரப்பட்ட உடனே நீர் சம்பந்தமான உறுப்பான சிறுநீரகம், சிறுநீர் பை தன்னுடைய பலத்தை எழுந்துருச்சு. புசுக்குன்னு தண்ணி அது குடிச்சு நிறுத்தணும், நிறுத்தல. அப்ப யாருக்கெல்லாம் அதிகமா பயம் இருக்கோ நீர் சம்பந்தமான நோய்கள் மொத்தம் வரும். ஒண்ணுமே வேணாம், நல்லா சாப்பிடுற, ஆரோக்கியமா இருப்பாரு, முட்டி வலிக்கும். நம்மளும் யோசிச்சு யோசிச்சு பார்ப்போம், இவருக்கு என்னென்ன பண்ணாலும் சரி வரல என்னன்னு. அப்ப கேட்டு மெல்ல விசாரிச்சுன்னா பயம் இருக்கும். அந்த பயத்தோட அவர் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். நிர்பந்தம். அதை விட்டு விலகி போறதுக்கும் தைரியம் இல்லை. அவருக்கு சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் வரலாம். லேசா இருக்கிறதால பெரிய முட்டி நோய் வரலாம். முடியே கூட கொட்டி போயிடும், பின்னாடி வழுக்கத்திலையாக என்னமோ ஒண்ணு பண்ணும். அது சம்பந்தமானது. நீர் சம்பந்தமான உறுப்புகள் என்ன சொன்ன? தலைமுடி, நகம், பல்லு, எலும்பு, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, ஜனன உறுப்பு, கர்ப்பப்பை எல்லாம் முடிஞ்சுதா? இத்தனைக்கும் தொந்தரவு பண்ண இந்த பயம்ன்ற ஒரு உணர்வை மாத்திரம் நம்ம வளர்த்து வச்சுக்கணும். எப்படி சரி பண்ணலாம்? கண்டிப்பா அதை இன்னொருத்தர் கையில பேசி தெளிவானவங்க கையில அந்த பயத்துல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்ற தொழில்நுட்பத்தை கத்துக்கணும். கண்டிப்பா கத்துக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மரணத்தையே கத்துக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மரண பயத்தையே தூக்கி போட்டுக்கலாம். பயிற்சி பண்ணணும், அதுக்குண்டான சின்ன சின்னது கத்துக்கணும். அடுத்து நுரையீரல் சம்பந்தமானது ஒரு தொந்தரவு யாருக்காவது வருதுன்னு சொன்னா அவங்களுக்கு துக்கம்ங்கிற ஒரு விஷயம் கேள்வி விடும். அப்படி பண்ணா மூச்சு திணறது பாத்தீங்களா? அழும்போது பாத்தீங்களா சின்ன குழந்தைங்க? அப்ப துக்கம்ங்கிற விஷயத்தை அவாய்ட் பண்ண முடியுமா? முடியாது. துக்கப்படும் துக்கப்படணும், அவன் மனுஷன், இல்லைன்னா இரும்பு கல்லு. துக்கப்படுங்க. ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி செத்த ஒரு ஆளுக்காக தேம்பி தேம்பி அழுகுறன்னா அவன் முட்டாள். எங்க அம்மா செத்துட்டாங்க சார். எப்பப்பா? ஏன் அழுகுற? அழுவாத பாத்துக்கலாம். இதெல்லாம் இறப்பெல்லாம் இயக்க. எப்பப்பா? 1995. போய் வாய முடியும், அறிவில்லை சொல்லணும், அவனை தெளிவுபடுத்தணும். சோ துக்கம்ங்கிற விஷயம் இயல்பா இருந்தா 2 நிமிஷம் தான் இருக்கும், போயிடும். 2 நாளைக்கு இருக்கும், போயிடும். அதனோட அதிர்வுகள். துக்கம் 2 நிமிஷம் தான் இருக்கும், அதனோட அதிர்வுகள் தான் 2 நாள் தான் இருக்கும். ஆனா நீங்களா அவங்கள மறக்க கூடாதுன்றதுக்கு மணி பஸ்லயும் போட்டோல வச்சுக்கிறது, ஆபீஸ் ரூம் போனோன்னு அவங்கள பாக்குறது, பைக்ல அவங்கள வச்சுக்கிறது, கடையில அங்க வச்சுக்கிறது, பெருமாள் படத்துக்கு பின்னால வச்சுக்கிறது. நீ எங்க பார்த்தாலும் அவங்கள வச்சு அந்த ஞாபகம் வர்றது என்ன வரும்? ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் தவிர்த்துட்டு. அதுக்கு அடுத்தது கவலை. கவலைன்னு ஒண்ணு இருந்துருச்சு, ஜீரணமே ஒழுங்கா வராது. அவர் எவ்வளவு பெரிய கிங்கா இருந்தாலும். புரிஞ்சுதுங்களா? அப்ப கவலை. கவலை இல்லாத மனுஷன் யாராவது ஒருத்தர் என் கையில காமிங்க. என்னையும் கேட்கலாம், நீங்க காமிக்க முடியாது. அப்ப கவலைங்கிறது இயல்பான ஒரு உணர்வு. அதுவும் 2 நிமிஷம் தான் இருக்கும். அந்த அதிர்வுகளை பதிய வச்சுக்காதீங்க. அந்த 2 நிமிஷத்துல தெளிவு பண்ணிட்டு போயிடுங்க. கவலைங்கிற உணர்வு எப்படி உங்களுக்கு வயிற்றுக்கு எடுக்கும்? என்ன நீங்க பேசுறீங்க? அது ஒரு உணர்வு சம்பந்தமானதானே அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம், எல்லாத்துக்கும் உதாரணம் கொடுத்துன்னு தான் வரேன். சின்ன உதாரணம் கொடுக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் நிறைய சேர்த்துக்குங்க. நான் ஷார்ட்டா சொல்றதுக்காக டைமுக்காக நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். ஏன்னா இது 20 நாள் கிளாஸ். இது 2.5 மணி நேரத்துல முடிக்கணும்னு சொல்றதே ஒரு கொழுப்பான வேலை. இது ஒரு தைரியத்துல சொல்றேன், ஒரு ஆசையை தூண்டி வர, நீங்க இதுல இருந்து மேலும் தேடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில சொல்றேன். அப்போ கவலைங்கிறது சாப்பாடெல்லாம் பரிமாறிச்சு, நல்ல பசி, காலையில எழுந்து சுத்துன்னு சுத்திட்டு அப்படான்னு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து சாப்பாட்டுல கையை வைக்க போறேன், ஒரு போன் வருது. எனக்கு ரொம்ப வேண்டியவன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். சாப்பிடுவா? சாப்பாடு ஏத்துக்குமா? வாயில வச்சா உள்ள போகுமா? வாந்தி வரும், தள்ளும். மனுஷனா இருந்தா தள்ளும்.
தள்ளிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், எல்லா வேலையும் பார்க்கும், மறுநாள் வரைக்கும் பார்க்கும், ஆனா சாப்பிடவே இல்லை. பகல் சாப்பிடல, ராத்திரி சாப்பிடல, மறுநாள் காலைல சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன். எப்படி சாத்தியமாச்சு? உடம்பு என்ன சொல்லுது? இந்த கவலைங்கிற ஒரு உணர்வு வந்தா என்னால சுரப்பு நீர் சுரக்க முடியாது, நீ சாப்பாடு போட்டுனா ஒழுங்கா ஜீரணம் பண்ண மாட்டேன், அது உன் உயிருக்கே ஆபத்து, அதனால உன்னை பசியை தூண்ட வைக்கல, உன்னோட கவனத்தை நான் வேலையை முடிச்சுட்டு வா, திரும்ப நான் காத்திருந்து திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பொறுமையோட இருக்கு. அப்ப கவலைங்கிற உணவு ஒரு தடவை வந்தா பரவாயில்ல, பேப்பரை படிச்சுட்டு ஐயோ அசாம்ல 2 பேர் சாப்பிடல, அசாம்ல 2 பேர் செத்துட்டாங்க, 45 பேர் செத்து போயிட்டாங்க, டெய்லி படிச்சுனே இதை சாப்பிடாம இருந்தானா இந்த கவலை நம்மளோட சம்பந்தமானது கிடையாது. அந்த கவலைகளை நம்ம ஏற்றி வச்சு அது நம்ம பொறுப்பு, இந்த உடல் பொறுப்பு கிடையாது. ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப கவலைங்கிறதையும் அப்பப்போ அங்கங்க கழட்டி விட கத்துக்குங்க. கவலைங்கிறது நிலம்ங்கிற மூலப்பொருளை கெடுக்கும், அதனால வயிறை கெடுக்கும். துக்கம்ங்கிறது காற்றுங்கிற மூலப்பொருளை கெடுக்கும், அதனால நுரையீரலை கெடுக்கும், அது சம்பந்தமான நோய்கள் வரும், மலச்சிக்கல் வரும். அப்புறம் நீருங்கிறது பயத்தினால வர்றது கெடுக்கும், எல்லாம் கெடுக்கும். அப்புறம் கோபம்ங்கிறது கல்லீரலை கெடுக்கும், அதனால தசைநார்கள் சம்பந்தமான நோய்கள் வரணும். பொறாமை, பொறாமையும் கூட ஒண்ணு சேர்க்கிறாங்க சைனீஸ், பெருமையும் கூட சேர்க்கிறாங்க. பெருமையும் பொறாமையும் இருந்தால் உங்களுடைய இரத்த ஓட்டத்தின் வேகம் தடைப்படும், இருதயம் சம்பந்தமான நோய்கள் வரும். நல்ல கவனிங்க. எல்லா வசதியும் இருக்கும், நேரத்தோட சாப்பிடுவாரு, எல்லா கார்ல போவாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பாரு, பைபாஸ் சர்ஜரி 4 தடவை பண்ணிருப்பாரு. என்னன்னு கேட்டா அவர் போன் எடுத்தவன்னு என்ன பண்ணுவாரு, ஹலோ சொல்லுங்க, நான் தான் பேசுறேன் சார், நம்ம வீட்டுக்கு வரணும், பார்க்கணும், அந்த முனையில கேளுங்க, யார் வேணாலும் சொல்லுவாங்க. திரு பிச்சை எடுக்கிற எல்லாரும் தெரியும், இன்னும் பிரைம் மினிஸ்டர். பெருமை. அந்த முனையில வந்து கேளுங்க. இவரும் நம்பி வந்துட்டு இவரும் போன் எடுக்க மாட்டாரு, சுத்தி சுத்தி வரும், கருப்பா இருப்பாரு, சிவப்பா இருப்பாரு, குண்டா இருப்பாரு, கிடக்கும். என்ன யாருக்கு தெரியும், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்றான், நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா 1-10 வருஷத்துல சர்ஜரி பண்ணிருப்பாங்க, இல்ல பண்ண போறாங்கன்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கணும். கேரண்டியா பண்ணுவாங்க, எழுதி கொடுக்கலாம். இந்த சுபாவம் யாருக்கு இருக்குதோ, இருதயம் சம்பந்தமான நோய் இல்லைன்னு சொல்றாங்கன்னா பொய் சொல்றாங்க, பொய் சொல்றாங்க, பொய் சொல்றாங்க. இருதய சம்பந்தமான நோய் வராம இருக்கணும்னா உங்களை நாங்க மறந்துடணும். சார் பொறாம யாரை பார்த்து படுறோம்? தயவு செய்து இனிமேல் பொறாமப்படுங்க, தப்பு கிடையாது. நான் கூட பொறாமப்படுறேன். எப்படி பொறாமப்படுற தெரியுமா? வேலைக்கே ஆகாத பொறாமையா படுங்க. ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒரு படி மேலே ஏறிடுன்னு சொல்லுங்க. ஆப்பிள் கம்ப்யூட்டர் கம்பெனி கண்டுபிடிச்ச உலகம் மொத்த தொழில்நுட்பம் உள்ளவனோட கம்பேர் பண்ணா அர்த்தம் இருக்குது. என் கூட பிறந்தவன் 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிறான், அவனோட ஒரு படி மேலே போவான். பிச்சைக்காரனை பார்த்து பிச்சைக்காரன் கம்பேர் பண்றது. நீங்க கம்பேரிசன் பண்ற மொத்த பேரையும் பாருங்க, நம்மளோட நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்களை தவிர வேற யாரையும் கம்பேர் பண்ண மாட்டோம். தயவு செய்து இன்னைக்கே விட்டுருங்க, இது பிச்சைக்காரத்தனம். பொறாம பட்டீங்கன்னா தயவு செய்து நரேந்திர மோடியை பார்த்து பொறாம. ஒரு டீ கடைக்கார ஆனாருன்னா நான் மருந்து கடைக்கார ஏன் ஆகக்கூடாது? படுங்க, அவரை பார்த்து பொறாம தப்புன்னு கிடையாது. ஒரு இத்தாலியில பிறந்த ஒரு பொம்பளை பிரதம மந்திரி நியமிக்க கூட ஒரு திறமை இருக்கிறனா ஏன் என் முன்னாடி திறமை இல்லை? ஏன் அவன் என்ன நியமிக்க கூடாது? யோசிங்க. பொறாமை எப்படியாவது ஒழிங்க. ஆகமத்தில் இது உதாரணங்களை சீரியஸா எடுத்துக்காதீங்க. பொறாமையை ஒழிக்கின்ற நோக்கத்தை கவனிச்சுங்க. எப்பவுமே தூண்டில் முள்ள இருக்கணும்னு முதல்ல சொல்லிட்டேன். என் கதையிலயோ என் ஸ்டோரியில நீங்க போனீங்க, தூண்டில விட்டுருவீங்க. அதெல்லாம் தூண்டிலுக்காக சொல்லப்படுகிற விஷயங்கள், ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பொறாமையை முதல்ல கண்டுக்காதீங்க. பொறாமையை கம்பேர் பண்ணோம்னா இது அல்பத்தனமான தெளிவாயிடுங்க. பெருமையை கொஞ்சம் கஷ்டம் விடுறது. ஆனா அந்த பெருமையும் நம்ம எப்போ விடலாம்னா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, எப்ப பெருமைப்படுறோம்? நம்மளை விட கீழகிறவங்கிட்ட தான் பெருமைப்பட்டு கிடக்கும். நம்மளோட உயர்வாகிறவங்கிட்ட பெருமைப்படுறோமா? படுறது கிடையாது. அதனால பெருமையும் அப்படியே தூக்கி ஒதுக்கிடுங்க, அது குப்பை. நான் யாருங்க? நான் போரூர்ல இருக்கிறேன். உங்களால என்ன சொன்னா? போரூர்ல இருக்கேன் சுந்தரம். ஆனால் அதுக்கு மேல உங்களுக்கு என்ன தேவை? நான் இதை படிச்சேன், அதை படிச்சேன், நான் கிழிச்சேன், போனேன். வேஸ்ட். இப்போதைக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ அது வரைக்கும் நம்ம நிற்போம். இப்போ இந்த கோபத்தை மாத்திரம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் எல்லாருக்கும். இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க. கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? யாராவது கோபத்தை ஹேண்டில் பண்ண ஒரு ஆளு, கோபத்தை கட்டுப்படுத்தின ஒரு ஆளு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் கிடையவே கிடையாது, ரொம்ப ரேர். ஆனா என்கிட்ட ஒரு சின்ன தொழில்நுட்பம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு உதாரணம், கோவப்படுறோம். எப்ப கோவப்படுறோம்? எப்பயாச்சும் நான் தனியா ரூம்ல இருக்கும்போது கோவப்பட்டிருக்கேன், கண்ணாடி பார்த்து கத்திருக்கேன்? கிடையாது. இன்னொரு நபரோட தொடர்பு கொள்ளும் போது தான் கோவப்படுறோம். பாத்தீங்களா? அது தொலைக்காட்சியா இருக்கலாம், தொலைபேசியா இருக்கலாம், செய்தித்தாளா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், ஏன் ஒரு விலங்கா கூட இருக்கலாம்.
ஒரு பையன் நேரா வரான், அங்கிள் இந்த போன் பாக்கட்டுமா, பாக்கட்டுன்னு தூக்கி விசிறி போடுறான். அவன் மேல கோவம் வருது எனக்கு இல்லையா? பையன் வந்தான், போனை தூக்கி போட்டான், போன் உடைஞ்சது, கோவம் வந்து. ஏங்க, பையன் வந்தான், போனை தூக்கி போட்டான், எனக்கு கோவம் வருது. நான் லூசா? நான் பையன் அவனோட செயலு ஒரு செயலை செய்யறான், அந்த செயல் அவனு தானே கோவம், செயலுக்கு தத்தான பலன் தானே கிடைக்கணும். எனக்கு ஏன் கோவம் வந்தது? இது என்னோட பொருள், அதெல்லாம் எனக்கு கோவம் வருது. அப்போ கோபம்ங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்படுற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிடையாது, எதிரி தான். இன்னொருத்தன் தான் என்ன கோவப்படுத்துறான். அப்ப நல்லா கவனிங்க, கோபம்ங்கிறது அங்க ஆக்ஷன், இது ரியாக்ஷன். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. இதுல மிகப்பெரிய தொழில்நுட்பம். பார்க்கறதுக்கு லேசா தெரியும். ஒரு உபநிஷத்துல 160 மந்திரத்துல இந்த விஷயத்த சொல்றதுங்காட்டி நான் தேடுறதுங்காட்டி சீப்போன் ஆயிப்போச்சு. 160 மந்திரத்துல இதை சொல்லத்தான் இழுத்துட்டு போறாரு. ஆனா சொன்னது இதுதான். ஆக்ஷன் அங்க, ரியாக்ஷன் இங்க. நான் எப்படி சார் ரியாக்ஷன் பொறுப்பாவேன்? என்னையா நீங்க கோபக்காரன் சொல்றீங்க? நான் பொறுப்பே கிடையாது. நான் செய்த வேலைக்கு நான் பொறுப்பெடுக்கலாம், நான் செய்த வேலைக்கு பலன் கிடைக்கலாம். அவன் வேலை செய்யறான், எனக்கு பலன் கிடைக்குது. சிக்கலே கிடையாது கோவப்படுறது. ஏன்னா நானா செய்யல, பிரபஞ்சமா செய்யுது, அதுவா என்ன உருவாக்குச்சு. என் உடம்பு சூடா இருக்குது வெயில்ல போனா, என் உடம்பு ஏன் சூடாச்சுன்னு யாருன்னா காரணம் சொல்ல முடியுமா? வெயில் தானே பொறுப்பு. இங்க பிரச்சனை கோவத்தை மாத்திரம் ஹேண்டில் பண்றதால தான் இந்த சிக்கல். அப்போ கோவம் அவங்க செய்தது இங்க ரியாக்ஷன் ஆகுது. ஆனா பிரச்சனை எங்கன்னா, இந்த கோவத்துக்கு அப்புறம் ஒரு வேலை செய்யறல்ல, அந்த பையனை போட்டு ஒரே அடி அடிக்கிறல்ல, அது தெரியாம காதுல போட்டுச்சு, ஆள் செத்து போயிட்டான். ஏன் காதுல பட்ட ஆள் செத்து போயிட்டான்? உயிர் சிறுநீரகத்தில் தான் இருக்கும். உயிரோட வெளியுறுப்பு காது. காது மிக மிக பத்திரமா பார்த்துக்க வேண்டியது. போட்டோம், நம்மளோட சப்ஜெக்ட் உள்ள வெளியிடும் கோவம். அப்ப கோவம் ஆக்ஷன் அங்க, ரியாக்ஷன் இங்க. கவுண்டர் ஆக்ஷன் பண்ண பாருங்க, அங்கதான் தப்பு. கோவம் வர்றது தப்பு கிடையாது, பசி வர்றது தப்பு கிடையாது, தாகம் எடுக்கிறது தப்பு கிடையாது. தாகம் எடுத்து சோறு தின்றது தான் தப்பு, பசி எடுத்து தண்ணி குடிக்கிறது தான் தப்பு. சாப்பிடணும், பசி எடுத்து சாப்பிடாம இருக்கிறது தான் தப்பு. கோபம் வந்து ஆக்ஷன் பண்ணணும், கவுண்டர் ஆக்ஷன் கொடுக்கணும், தப்பே கிடையாது. ஆனா கவுண்டர் ஆக்ஷன் இட் பிகம்ஸ் ஆக்ஷன். அது பீனல் அந்த பீனல் கோட்டா பீனல்ல போயிடும், குற்றத்துல போயிடும். அதே அப்படி மன்னிச்சு விடுற போன் தானே, நாம பார்க்காத மனுஷன் பார்த்து சம்பத்து பிளாஸ்டிக்டா, இனிமேல் இது போடாதுன்னா இது திருப்பி உபயோகப்படாது, 8000 ரூபாய் காலி, பரவாயில்ல விடு, உனக்கு வைக்கிற சொத்துல கொஞ்சம் குறைஞ்சிருப்போது, அவள் தானே கழுத போனா போட்ட இன்னொன்று வாங்கிக்கிறேன் நான். தெளிவு வரும் எதுல? கவுண்டர் ஆக்ஷன்ல. எதுக்காக? நல்லவன் காட்டிக்கிறதுக்கா? கல்லீரல் நல்லா இருக்கும், பெராலிஸ் வராது, புசுக்குன்னு போக மாட்டேன், ஏன் சோறு இன்னொருத்தர் தின்ன விட்டுக்கூடாது. தயவுசெய்து அதுக்காவது கோவப்படாதுங்க. கோவப்படுங்க, கோவத்தை ஹேண்டில் பண்ணாதீங்க. கோவமே வரக்கூடாதுன்னு 1 2 சொல்லாதீங்க. 100 வருஷம் ஆனாலும் உங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா கோவம் நீங்க பண்ணதே இல்லையே, அங்கதானே நடக்குது. ஆக்ஷன் ரியாக்ஷன் தானா வருது. ஆனா கவுண்டர் ஆக்ஷன்ல ஜாக்கிரதையா இருக்கணும். கேட்கலாம், ஏன் சார் அவன் பண்ற கோவத்துக்கு எங்க சார் கவுண்டர் ஆக்ஷன் எல்லாம் யோசிக்க நேரம்? உடனே ஆச்சிடும் சார். அறிவு வேலை செய்யுங்க. அறிவு சம்பந்தம் இல்லாமல் உங்களுடைய ஒரு செயலும் நிகழாது. இப்ப சின்ன உதாரணத்தை அப்படியே மாத்துறேன். ரோட்ல ஒருத்தன் குறுக்க போனா, நான் விழுந்துட்டேன், என் முட்டி தேஞ்சு போச்சு, கோவம் வந்து அவனை அடிச்சேன். டிஜிபி போறாரு, அடிச்சுடுங்களா? டெப்யூட்டி ஜெனரல் போலீஸ் அடிச்சுடுங்களா? எங்க பேட்டை ரவுடி லாங் சைஸ்ல கத்தி எடுத்து போறான், வேற எதுக்கோ அடிங்களா? அப்ப அறிவு வேலை செய்யுது இல்ல, இங்க கோவப்படக்கூடாது. ஆனா போயிட்டு வேணா சொல்றேன்ல, சாரி சார் சொல்றேன்ல. அப்ப கவுண்டர் ஆக்ஷன் தான் நம்ம கையில இருக்குது. சோ கோபம்ங்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. யாராவது தடுக்கிறேன், எனக்கு கோபமே வரான்னு சொன்னா ஒன்னும் செத்து போயிடணும், இல்ல ஜடமா இருக்கணும், இல்ல லூசா இருக்கணும், இல்ல பைத்தியக்காரனா இருக்கணும், இல்ல போய் சொல்றான் அவன். இம்பாசிபிள். கோபம் வராம பண்ணவே முடியும், வரும். ஆனா ஞானிகளுக்கு சித்தர்களுக்கும் கோபங்கிற உணர்வு செல்ல தொடங்கும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க. ஜாலியா இருப்பாங்க. அப்படியா, சரிடா குழந்தை போயிட்டு விடாடணும், கோவப்படுறாங்கன்னு அர்த்தம், போயிட்டு விடணும்.
ஹேண்டில் பண்றாங்க. கோபம் வரும் வரும், எல்லாருக்கும் வரும். இந்த உடலோட அது ஒரு ஒர்க், ஒரு ஆர்டினரி ஒர்க். அதனால கோவத்தினுமே போய் நோண்டிட்டுலாம் இருக்காதீங்க. கோவமே வரக்கூடாது, நான் அது பண்ணேன் கோவம் வரக்கூடாது, நான் சாப்பிடல கோவம் வரக்கூடாது, நான் யார்கிட்ட பேச மாட்டேன் கோவம் அப்பதான் நிறைய வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கோபம் வரட்டும், ஆனா கவுண்டர் ஆக்ஷன்ல மன்னிங்க, அருள் புரிங்க, விட்டு கொடுங்க, தியாகம் பண்ணுங்க, சகிச்சுக்குங்க, நீங்க சித்தராயிடுங்க. சித்தர் ஆகுறது பெரிய வேலை நினைச்சுக்காதீங்க, உண்மையிலே சின்ன வேலை. இல்லைன்னா அவங்க சொல்லி கொடுத்து போயிருக்க மாட்டாங்களே, மறைச்சு வச்சிருப்பாங்களே. அவங்க எல்லாரும் கத்துக்கணும் கத்துக்கணும் கத்துக்கணும்னு பிரிண்டிங் இருந்தாலே இப்ப நம்ம புக், நீங்க புக் எழுதுங்க யாராவதுங்க, பேப்பர் இல்லையா உங்க வீட்டுல, பேனா இல்லையா உங்க வீட்டுல, உங்களுக்கு அறிவு இல்லையா, தோணலையா, ஏன் எழுதல? இதெல்லாம் இல்லாத ஏன் எழுதுனாங்க? யாருக்காவது உபயோகப்படாதா, நான் கண்டுபிடிச்சது போய் சேராதா, யாருன்னே தெரியாது. இருந்தங்க எழுதுங்க, உங்களுக்கு தோன்றதை எழுதுங்க கண்டிப்பா. ஏன்னா உங்களோட உடம்பு ஒண்ணு 9 லட்சம் வருஷத்தோட ஞானங்களோட பறந்தது. லேசு நினைக்காதீங்க. தயவு செய்து படிக்கிறாங்க படிக்காத போறாங்க, எழுதணும், கடமையை செய்யுங்க, பலன் அது பார்த்துக்கிட்டோம். சோ கோபங்கிறத யாரும் நேரடியாக கையை வைக்காதீங்க. ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு வகுப்பு முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் ஸ்தூல பிரபஞ்சத்துல நடக்கிற, ஸ்தூல சரீரத்தில் நடக்கிற பிரச்சனைய பசிதாக தூக்கம் மூலம் சரி பண்ணிக்கிறீங்க. சூக்ஷ்மத்தால நடக்கிற விஷயங்களை, குணங்களை சரிப்படுத்தி நடத்துக்கிறீங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்றது, டயக்னோஸ்டிக் ஒரு மெத்தட் சொல்லிட்டேன். இப்ப கடைசியா நாடி சொல்லி கொடுக்க போறேன். யாராவது ஒருத்தர் பக்கத்துல வந்து நில்லுங்க, நான் நாடி கத்துக்க போறேன். இதை அப்படியே பாத்துக்குங்க, புரிஞ்சா புரியட்டும், புரியா போனா போட்டோம். நான் கத்துக் கொடுத்த அப்புறம் இன்டர்நெட்ல போய் இந்த நாடி பரிசோதனை, அக்குபஞ்சர் நாடி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பாருங்க, சொல்லி கொடுப்பாங்க. இப்ப நான் பிசிக்கலா தொட்டு காமிக்கிறேன். நான் தொட்டு கத்து கொடுக்குற வித்தை பரவன்றது நம்மளோட சித்தர்களோட பண்ண. யாரோனாலும் வரலாம், வந்து நில்லுங்க. இவரோட வலது கை, என்னோட வலது கை, வலது கையில இப்படி வச்சுக்கவருங்க, வச்சு இப்படி தொட்டு பார்க்கணும். இந்த மணிக்கட்டு ரேகை, நான் வாயில சொல்றது கேட்டாலே உங்களுக்கு புரியும், அதனால பார்க்கணும், ரொம்ப சிரமப்படாது. கையில இருக்கிற மணிக்கட்டு ரேகையில இருந்து கை கட்டை விரல் பக்கமா தொடங்குற ரேகையில, மணிக்கட்டு ரேகையில வெள்ளை நிறமும் கருப்பு நிறமும் தோல் சேர்ற ஒரு ஜாயிண்ட்ல இந்த 3 விரலை இப்படி வைக்கிறீங்க. சரியா? முதல் விரல் காற்று வேதிக்கு, வலது கை மணிக்கட்டில் முதல் விரல் காற்று அப்படின்னு மட்டும் எழுதினா போதும். 2வது விரல் மண்ணு, 3வது விரல் நெருப்பு. இதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? இப்படித்தான் பார்க்கணும். கையை கொடுக்குறாரா, இப்படி மெதுவா பார்க்கணும், அழுத்தெல்லாம் மெதுவா பார்க்கணும், தொடணும், 3 விரல தொடணும். இதுல இன்னும் கொஞ்சம் தொழில்நுட்பம் அப்புறம் சொல்லிட்டேன், முதல்ல இது வரைக்கும் புரிஞ்சுங்க. முதல் விரல் படுற இடம் காற்று, 2வது விரல் படுற இடம் நிலம் மண்ணு, 3வது விரல் படுற இடம் நெருப்பு. இப்போ முதல் விரல் படுற இடத்துல உங்களுக்கு நாடி துடிப்பு இல்லை அப்படின்னா, காற்றுங்கிற ஒரு மூலப்பொருள் உடம்புல கூடுதலாவோ குறைவாவோ இருக்குதுன்னு எழுதி வச்சுக்கணும் பேப்பர்ல. அடுத்த விரல்ல கையை வச்சு பார்க்கும்போது அதுல இல்லைன்னா நிலம்ங்கிற சக்தி சமநிலையில இல்லை, அவ்வளவுதான், இல்லவே இல்லை, சமநிலையில இல்லை. 3வது விரல்ல கையை வச்சு பார்க்கும்போது இல்லைன்னா நெருப்பு சக்தி சமநிலை இல்லை. அப்படியே அந்த கைக்கு போறோம். இது இடது கை. இடது கையில அதே மாதிரி இப்படி பிடிக்கணும். ஏன்னா கை கட்டை விரல் பக்கமா சொல்லியிருக்கிறேன். கட்டை விரல் பக்கமா மணிக்கட்டு ரேகையின் பக்கத்துல விரலை வைக்கிறோம். 1 2 3 இங்க வச்சு பார்க்கிறோம். இங்க வச்சு பார்க்கும்போது முதல் விரல், இந்த விரல் இல்லைன்னு சொன்னா நெருப்பு சக்தி இல்லை, குறைவாக இருக்குது, கூடுதலாக இருக்கிறது. அடுத்த விரல் வச்சு பார்த்தோம்னா ஆகாயம் என்று சொல்லப்படுகிற மரம்ங்கிற சக்தி கூடுதலாவோ குறைவாவோ இருக்கு. கடைசியா நீருங்கிற சக்தி குறைவாவோ கூடுதலாவோ இருக்கு. இது தொட்டு பார்க்கும் போது லேசா அழுத்துங்க, தெரியலன்னா விட்டுட்டு மத்ததை அழுத்துங்க, மத்த இருக்கு. அப்போ இது மூலியமாவும் கண்டுபிடிக்க தெரியாதவங்க இது மூலியமா கண்டுபிடிக்கும் போது என்ன நடக்கும்னா, ஒரு உதாரணம், மூக்குலயும் நம்சில் எடுக்குது, ஆனா இந்த வலது கையில தொட்ட போது முதல் விரலும் துடிக்கலன்னா நான் பார்த்தது கரெக்ட், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு நாடி பார்க்க வந்துருச்சு. ஒருத்தர் வந்து வயிறு சரியில்லைன்னு சொல்றாரு, இல்ல ஒருத்தர் வந்து முட்டி வலிக்குதுன்னு சொல்றாரு. அப்போ 3வது பாயிண்டான நீரை தொட்டு பாக்குறீங்க, அது மட்டும் இல்ல மத்ததெல்லாம் இருக்குது அப்படின்னா கரெக்டா, எனக்கு நாடி பார்க்க தெரிஞ்சுக்கிட்டேன்.
நீங்க நாடியில சித்தி அடைந்தீங்க, நாடி உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு, நாடியை நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த தத்துவத்தோட ஒத்து ஒத்து பாருங்க. அவங்க சொல்ற ப்ராப்ளம் எப்ப செட் ஆகுதோ அது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டுங்கிறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு எல்லாம் கத்துக்கினீங்கன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு அந்த வாய்ப்பு இருக்கலாம், எனக்கு தெரியாது. யாரையும் குறைச்சு மதிப்பிட முடியாது. யாரையும் இங்கேயே கூட யாருன்னா சித்தர்கள் உட்காந்துக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா பேசுவோம். சரிங்களா? அப்போ நாடியை நம்ம கத்துக்கிட்டோம். நோயை உணர்வு மூலயமா, பசி தாகத்தின் மூலயமா கத்துக்கிட்டோம். ஒரு டயக்னோஸ்டிக் மெத்தட், பிளட் டெஸ்ட் செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கண்ணு இதெல்லாம் பார்த்து கத்துக்கணும். ஸ்கேன் பண்றது கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாடியை பார்த்தோம், எம்ஆர்ஐயும் பார்த்துட்டோம். இதுக்கு மேல ஏதாவது பரிசோதனை இருக்குதுங்களா ஊர்ல? தெரியல. இருந்தா பார்த்துக்கணும், இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்ப உடலுக்கு தேவையான பொருளை தேவையான அளவு கொடுத்துட்டா அதுவே ஒழுங்கா சரி பண்ணிக்கும், அதுவே ஒழுங்கா இயங்கிக்கும். தேவையில்லாத போது அதுக்குண்டானது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா போதும். தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டோம். இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளை நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாம் தெரியுதுங்க, அவர் என்ன சொல்லுவீங்க நீங்க? மருத்துவர், மெய்யறிவு கொண்டவர். உங்களுக்கு எல்லாம் இப்ப தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்னன்னு சொல்றது? உங்களை நானு உங்களுக்கு தெரிஞ்சதில்ல, கேட்டீங்கல்ல? இந்த நம்பிக்கையும், இந்த மன உறுதியும், இந்த தெளிவும், இந்த தீவிரமும் ஒரு வருஷம் இருந்ததுன்னா நீங்க எங்கேயும் புக்கு தேடாதீங்க. உங்க வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரனா வந்து புக் கொடுத்துட்டு போவோம், படிங்க, வந்துடும். அது தயவு செய்து உண்மையிலேயே சொல்றேன், ரசிச்சு சொல்றேன், அனுபவிச்சு சொல்றேன். நடக்கும் நடக்கும் நடக்கும். இனிமேல் இதை சார்ந்த புத்தகங்கள் மட்டுமே உங்க கண்ணுக்கு தெரியும், இதை சார்ந்த செய்திகள் மட்டுமே உங்க காது உள்ள விழும். இது வாக்கு நடக்கும், பார்த்துக்கணும்.